Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Evolution Unit 9th one. பரிணாமம் பற்றிய கோட்பாடு அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ தமிழ் மீடியத்தில் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க. தமிழில் பிடிஎஃப் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லமார்க்கிசம், லமார்க்கோட கோட்பாடை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு மேக்ஸிமம் நோட்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும், அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே போடுறேன். லமார்க், ஜீன் பாப்ஸ்டி லமார்க் வந்து 1744 பிரான்ஸ்ல வந்து பிறந்தாங்க. அண்டு பிரெஞ்சு ஆர்மியில வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. அண்டு 1829 வந்து அவங்க வந்து டெட் ஆனாங்க. ஸோ ஜீன் பாப்ஸ்டி லமார்க்கோட லைஃப் ஹிஸ்ட்ரியில வந்து இது மெயின். அண்டு அவங்க என்ன புக்கு, இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டினா இருக்கு. என்ன அப்படின்னா, என்ன புக்கு அவங்களோட ஃபேமஸான புக்கு அப்படின்னா, அதுவும் எவல்யூஷன். இவர் பெரிய கிரேட்டான ஒரு எவல்யூஷனிஸ்ட். ஸோ அண்ட் ஆல்சோ டாக்ஸானமிஸ்ட் ஆல்சோ. இவர் வந்து ஒரு வகைப்பாட்டியலாளரும் அண்டு பரிணாம கோட்பாடை சொல்ற எவல்யூஷனிஸ்டாகவும் இருந்தார். இவரோட புகழ்பெற்ற புத்தகம் எது அப்படின்னா, விலங்கியல் தத்துவம், தட் இஸ் சுவாலஜிக், பிலாசபிக் சுவாலஜிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த புக்கில் வந்து இவர் வந்து 1809 வந்து பப்ளிஷ் பண்ணார், விலங்கியல் தத்துவம் அப்படிங்கிற புக்கு. அதில் தான் வந்து இந்த எவல்யூஷனை பற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னார். எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து இன்னைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ பெருகி இவ்வளோ இதாக டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு எவல்யூஷனை பற்றி சொன்னவரே வந்து இவர் தான். ஓகேவா? ஸோ புகழ்பெற்ற அவரோட இந்த புக்கு வந்து பிலாசபிக் சுவாலஜிக். இதில் தான் வந்து அவர் முத என்ன செஞ்சாருன்னா எவல்யூஷனை பற்றி சொன்னார். அண்டு லமார்க்கிசம், இவரோட இந்த கோட்பாடை வந்து லமார்க்கிசம் அல்லது முயன்று பெறப்பட்ட பண்புகள் தலைமுறைக்கு கடத்தப்படுதல், அக்கயர்டு கேரக்டர்ஸ், இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்கயர் கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ லமார்க்கிசம்னு சொன்னாலும், முயன்று பெறப்பட்ட பண்புகள் தலைமுறைக்கு கடத்தப்படுதல் அப்படின்னு சொன்னாலும், இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்கயர் கேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே எதை குறிக்கும்னா லமார்க்கிசத்தை தான் வந்து குறிக்கும். ஸோ இப்போ இவரோட கோட்பாடுகள், கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் உள் உந்துதல், இன்டர்னல் அர்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்டர்னல் அர்ஜஸ் ஆஃப் ஆர்கானிசம் என்ன அப்படின்னா, உள் உந்துதல்னா விலங்குகளும் தாவரங்களும் என்ன செய்யுது அப்படின்னா, அதோட உள் உந்துதலால அதோட அளவு, அதோட சைஸ்ல வந்து மேக்சிமமா வந்து ஹையஸ்டான ஒரு சைஸை வந்து அடையுது. அதுக்கு காரணம் அது வந்து நல்லா பெருகி சைஸ்ல ரொம்ப மேக்சிமம் சைஸ் பெரிய அளவா ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதோட அந்த உள் உந்துதல் தான். அதுதான் காரணம் அப்படின்னு வந்து இன்டர்னல் அர்ஜ் தான் வந்து காரணம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. நெக்ஸ்ட் சூழல் மற்றும் புதிய தேவைகள், என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். இதுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அடுத்தடுத்த பண்புகளை வந்து புதிய பண்புகளை உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சூழல் மற்றும் புதிய தேவைகள். ஒரு உயிரியை வந்து புதுசா வேற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அதை சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அது என்ன செய்யணும் அப்படின்னா, சில ஆர்கன்ஸ் வந்து அதுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகணும், சில ஆர்கன்ஸ் வந்து புதுசா வந்து வரணும். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகணும். அப்படி இருந்தாதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து புதிய ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆனதான் அதை அந்த உயிரியால சக்சஸ்ஃபுல்லா அந்த என்விரான்மெண்ட்ல வந்து சர்வைவல் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அதுதான் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு புதிய சூழலை மாற்றணும் அப்படின்னா தானாவே வந்து அதோட உடம்புல நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்னா பயன்படுத்துறது பயன்படுத்தாதது. இப்போ பயன்படுத்துற உறுப்பு வந்து நாளடைவில் என்ன செய்யும் அப்படின்னா பெருசா மாறிடும். பயன்படுத்தாம விடுற உறுப்பு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறுகி ஃபைனலா வந்து உடம்பை விட்டு சுத்தமா இல்லாம போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நெக்ஸ்ட் பரிணாமம் பற்றிய கோட்பாடுகள்ல லமார்க்கிசத்துல அடுத்து ஃபோர்த் ஒன், முயன்று பெறப்பட்ட பண்புகள் வந்து தலைமுறைக்கு கடத்தப்படுறது. முயன்று பெறப்பட்ட பண்புகள் தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது. அது வந்து என்ன அப்படின்னா லாங் நெக் ஜிராஃபியை சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் அது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு உயிரி வந்து அதோட பண்புகளை வந்து மெனக்கிட்ட அது வந்து அதோட அது என்ன சொல்றது, அது வந்து முயன்று அந்த பண்பு அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அதோட தலைமுறைகளுக்கு கடத்தப்படும். ஒரு சில தலைமுறைகளுக்கு அதோட நீட்ஸ்னால வந்து அது திரும்ப அதுக்கு முயன்று பெறப்பட்ட பண்புகள் உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அதோட தலைமுறைகளுக்கு வெளிப்படும் அப்படிங்கிறது. இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்.
என்விரான்மெண்ட் சேஞ்சஸ், சூழல்ல மாற்றம் ஏற்பட்டா அது வந்து புதிய தேவைகள் வந்து உருவாகுது. அப்ப புதிய தேவைகள் உருவாகுது அப்படின்னா தட் இஸ் சர்வைவலுக்காக அந்த சூழல்ல அது வந்து வெற்றிகரமா இருக்கணும்னா புதிய தேவைகள் வந்து உருவாகும். அந்த தேவைகளை சமாளிக்கணும்னா அது உடம்புல புதிய அமைப்புகள் வந்து தோன்றணும். அப்படி புதிய அமைப்புகள் உருவானதுக்கு அப்புறம் ஒண்ணு அதை பயன்படுத்துச்சு அப்படின்னா அந்த அமைப்பு வந்து நல்லா டெவலப் ஆகும், ஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகி இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர் அடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்தப்படும். அதுல இருந்து ஒரு புது உயிரி அந்த பண்புகளோட பிறக்கும். அதே வந்து அந்த புதிய அமைப்பு வந்து தோன்றினது டிஸ்யூஸ் பண்ணப்பட்டுச்சு, பயன்படுத்தாம விடப்பட்டுச்சுன்னா காலப்போக்கில் அது இல்லாம மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா லமார்க்கோட இந்த 4 கொள்கையும் நம்மளுக்கு சொல்றது இதுதான். சூழல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ், என்விரான்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதனால ஒரு நியூ நீட்ஸ் வந்து உருவாகும். அந்த நியூ நீட்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா நியூ ஸ்ட்ரக்சர் அரைஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தலைன்னா அது வந்து டிசப்பியர் ஆயிரும். ஒன்ஸ் அதிகமா பயன்படுத்துது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு ஃபைனலா அது வந்து ஒரு புதிய உயிரி வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றாங்க. ஒட்டகச்சிவிங்கியோட அந்த லாங் நெக்கை சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஏன் அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கிக்கு வந்து தரையில ஃபுல்லா வந்து உணவு தீர்ந்ததும் அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா மேலே உள்ள இலைத்தலையை வந்து சாப்பிட்றதுக்காக கழுத்தை வந்து எட்டி ட்ரை பண்ணி ஃபுட்டை வந்து தேடுது. அதனால அதோட கழுத்து வந்து பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீர்ப்பறவை இந்த அக்வாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அதோட லெக்ஸ்ல ஃபுட் வெப்ஸ் வந்து இருக்கு. தட் இஸ் அதனால அது என்ன செய்யுது அப்படின்னா மேல மிதக்குது, நீர்ல மிதந்து போறதுக்கு யூஸ் ஆகுது. இப்படியே வந்து அந்த விரலிடை சவ்வு இருக்கிறதுனால தண்ணியை கீழே தள்ளி மேல மிதக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால அந்த பறவைக்கு வந்து என்ன வந்துருச்சுன்னா விரலிடை சவ்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பைசெப்ஸ் மசில் ஆஃப் பிளாக் ஸ்மித், கொல்லனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்லா அவங்க அதிகமா ஒர்க் எல்லாம் கைக்கே கொடுக்கறதுனால அந்த பைசெப்ஸ் மசில் வந்து நல்லா வந்து டெவலப் ஆயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு பிறக்கிற பசங்களுக்கும் என்ன இருக்கும்னா அந்த கை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பைசெப்ஸ் மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் நீண்ட காலோட பறவை அப்படின்னா அந்த பேடிங் பேர்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ கொக்கெல்லாம் பார்த்தோம்னா அதோட உடம்பு தண்ணியில இருக்காம இருக்கிறதுக்காக தான் அதை ட்ரை பண்ணி உடம்பு ஃபுல்லாவே தண்ணிக்கு மேலே வச்சுக்கணுங்கிறதுனால காலு நல்ல நீளமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குகையில உள்ள விலங்குகள் புரோட்டியஸ் ஆங்குயினஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். புரோட்டியஸ் ஆங்குயினஸ் அது வந்து நான் இதுல எழுதுற பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது வந்து என்ன செய்யுதுன்னா குகையில இருக்கிறதுனால இருட்டிலே வாழ்றதுனால அதுக்கு வந்து என்ன செய்யலைன்னா கண்ணு தேவைப்படலை பாக்குறதுக்கு. ஸோ அதனால பார்வை நிலைமைகள் எல்லாம் இல்லாம போய் பார்வையை இழந்துருச்சு, பயன்படுத்தாததுனால அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அண்டு பறக்க இயலாத பறவையான இந்த நியூசிலாந்துல வாழ்ற இந்த கிவி பேர்டு வந்து அதுக்கு வந்து என்னன்னா ஃபெதர்ஸ் இருந்து கூட அதை யூஸ் பண்ணாததுனால அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா பறக்க இயலாத பறவையா மாறி ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெஸ்டிஜியல் ஆர்கனின் மேன்ல இந்த காக்சி, ஏர் மசில்ஸ், நிக்ரிடேட்டிங் சவான, பிளிக்கா செமிலுனாரிஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தாததுனால அது எச்ச உறுப்பா மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இவரோட கொள்கையில வந்து இருந்தது. அப்ப அதுல குறைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த லமார்க்கிசத்துல என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா இப்ப இன்டர்னல் அர்ஜ் வருது அப்படின்னா உள் உண்றதுனாலதான் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப மனிதன் வந்து என்ன செய்யறான்னா பறக்கணும்னு எல்லாருக்குமே பறக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படியே அவனோட உள் உந்துதல் வந்து அவன் பறக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிறத சொல்லுதுன்னா அப்ப அவன் ஏன் பறக்கல, அவனுக்கு ஏன் வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் உருவாகலை அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணல. அண்ட் டிஸ்யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி பயன்படுத்துற உறுப்பு பயன்படுத்தாத உறுப்புல இதையும் வந்து நல்லா எப்போதுமே பம்ப் பண்ணிக்கே தான் இருக்கு, துடிச்சிக்கே இருக்கு. ஆனா அப்ப பயன்படுத்துற உறுப்பு நல்லா டெவலப் ஆகணும்ல, அப்ப வந்து இதே வந்து சைஸ்ல ரொம்ப பெருசாலவா இருக்கணும், அப்ப சேம் சைஸாவே இருக்கே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அண்ட் முயன்று பெறப்பட்ட பண்புகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதுன்னு சொன்னா தழும்புகள் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எப்போதும் அவங்களோட உடம்புல ஸ்கார்ஸ் அதிகமா இருக்கு, தழும்புகள் வந்து இருக்கு. ஸோ அவங்களோட பசங்களுக்கு அந்த தழும்புகள் வந்து கடத்தப்படணும்ல, அப்படி இல்லையே. அப்போ என்ன அது வந்து முயன்று பெறப்பட்ட பண்புகள் வந்து கிடையாது அப்படின்னு வந்து தலைமுறைகளுக்கு கடத்தப்படலைன்னு சொல்றாங்க. அண்ட் காது குத்துற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா காது குத்துறாங்க. ஆனா வரிசையா எல்லா ஜென்ரேஷன்லயும் காது குத்துறாங்க. ஆனா வந்து அப்போ பிறக்கிற குழந்தைக்கு என்னன்னா ஹோல் வந்திருக்கணும்ல காதுல, நம்ம குத்தாமையே அப்படி ஒன்றும் வரலையே, அது வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட்
சைனீஸ் பெண்கள் பார்த்தோம்னா குட்டையா கால் இருக்குங்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த அயன் ஷூ இது மாதிரி போடுறாங்க. அவங்க வந்து பேசிக்காவே கால் வந்து நார்மலா ஆகணும் தான் அயன் ஷூவே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட குழந்தைங்களுக்கு கால்கள் வந்து நார்மலா வந்திருக்கணும். ஆனா இல்ல, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கும் கால்கள் வந்து எப்படி இருக்குன்னா குட்டையா தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னன்னா இது வந்து கிடையாது. அப்ப லமார்க் சொல்ற இந்த காரணங்கள் வந்து ஒரு உயிரிலிருந்து அடுத்த உயிருக்கு கடத்தப்படுறதுக்கான காரணங்கள் இது கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது ஆகஸ்ட் வீஸ்மன் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்றாரு. எலிகளோட டெய்ல வந்து ஒரு 21 ஜெனரேஷன் வந்து கட் பண்ணி விடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு பாலாகிற அந்த சின்ன எலிகளுக்கு பார்த்தோம்னா வாளோட தான் பிறக்குது. 21 ஜெனரேஷன் வந்து வாழை கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் அந்த எலிகள் வந்து என்ன செய்யுது, வாளோட பிறக்குது அப்படின்னா கண்டிப்பா என்ன இல்லைன்னா அது காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா உடம்புல ஜீன்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அது தலைமுறைகளுக்கு கடத்தப்படும் தவிர உடல செல்கள்ல வந்து இனப்பெரு அதாவது இனச்செல்கள்ல ஜீன்னா இனச்செல்கள்ல மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அது தலைமுறைக்கு கடத்தப்படும். உடல செல்கள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து தலைமுறைகளுக்கு கடத்தப்படாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு. இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒண்ணு. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஜெர்ம் பிளாச தியரி அப்படின்னு சொல்றோம். இதை சொன்னதா ஆகஸ்ட் வீஸ்மன். ஸோ இதுதான் வந்து இந்த லமார்க்கிசத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற நியூ டாபிக் சொல்லியிருந்தீங்க, இடையில இன்செர்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி இருக்கு. ஸோ நான் அந்த எவல்யூஷனை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் நான் எக்காலஜிக்கு வர்றேன், டாபிக் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.